மூன்று விதமான ஜனங்களை குறித்து இங்கே வாசிக்கிறோம். முதலாவது மரித்த உம்முடையவர்கள், இரண்டாவதாக பிரேதமான என்னுடையவர்கள், மூன்றிலே மண்ணிலே தங்கியிருப்பவர்கள் என்று மூன்று விதமான கூட்டத்தை வேதம் சொல்கிறது. மரணம் ஒன்று, ஆனால் வேதம் அதை மூன்று விதமாக சொல்லுகிறது. முதலாவது சொல்கிறது மரித்த உம்முடையவர்கள். கிறிஸ்துவுக்குள்ளாக ஒருவன் மரிக்கின்ற வகையில் அவன் ஆண்டவருடைய இரண்டாவது வருகையிலே ஆண்டவரை முகமுகமாய் தரிசிக்கும்படியாக அவர்கள் மறுபடியுமாக எழுந்திருப்பார்கள். எனவே வேதம் சொல்வது மரித்த உம்முடையவர்கள் என்று சொல்லி, இன்றைக்கு நான் மரிப்பேன் என்றால் எங்கே போவேன்? ஒரு பக்தன் இப்படியாக பாடுகிறான், இன்று உன் ஜீவன் போனால் எங்கு நீ சென்றிடுவாய், இந்த வேளை சிந்தனை செய், இயேசு உன்னை அழைக்கிறாரே என்று சொல்லி. இன்றைக்கு நான் மரிப்பேன் என்றால் எனக்குள்ளாக நம்பிக்கை இருக்கிறதா? இன்றைக்கு அனைவருடைய நம்பிக்கை நான் காக்காவாவேன், குருவியாவேன், இதுவாவேன், அதுவாவேன் என்று சொல்லி இல்லை. தேவனுடைய பிள்ளைகளே, ஒரே தரம் பிறப்பதும் மரிப்பதும் நியாய தீர்ப்பு அடைவதும் என்று எல்லா வேத புராணங்களும் சொல்லுகிறது. எனவே மரித்த உம்முடையவர்கள், நான் ஆண்டவருடைய மகளாக இருந்தால்தான் அந்த மரணத்தில் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். என்னுடைய பெரிய மாமியார் சாவர நேரத்தில், கிறிஸ்தவ குடும்பம் தான், சாவர நேரத்தில் மேலே பார்த்து அப்படின்னாங்க, அப்படி கவிக்க ஆரம்பித்தாங்க. யாருக்கும் ஒன்றும் புரியல. என் மனைவி என்ன செஞ்சால், கொஞ்சம் இருக்க பாஸ்டர் சொல்லிட்டு மேலே போயிட்டு அந்த பரண்டில் வந்துட்டு கை வச்சு செக் பண்ணி பார்த்தா அங்கே ஒரு சாவி இருந்தது. அது கொண்டு வந்து அந்த அம்மா கையில் தப்புன்னு உயிர் போயிடுச்சு. இப்போ அந்த அம்மாவுக்கு எங்கே என்ன இருந்துச்சு? பீரோது சாவி மேலே. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் இப்படி தான் இருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய மரணத்தை குறித்து நமக்கு ஒரு நம்பிக்கை வேண்டும். அதான் வேதம் சொல்கிறது மரித்த உம்முடையவர்கள். இரண்டாவது யார் சொல்கிறாங்க? பிரேதமான என்னுடையவர்களோட கூட விசுவாசம் இல்லாமல், நம்பிக்கை இல்லாமல் மரிக்கிறவர்கள் பிரேதமானவர்கள். ஒரு பிரிட்டானியா பிஸ்கெட் டப்பாவில் ஒரு எலிக்குட்டி இருந்துச்சான். அந்த எலிக்குட்டி சொல்லுது, நான் கூட பிரிட்டானியா பிஸ்கெட் தான், ஏன்னா என்னை மோந்து பாரு, என்ன வாசனை. ஆமாம், என் பேர் மேரி பிஸ்கெட் சொல்லிட்டான். ஏன்னா அது மேரி பிஸ்கெட் டப்பால் இருக்கிறது. கிறிஸ்தவனுக்கு அப்படி தான் இருக்கிறாங்க, பேர் அழகழகாக வச்சுக்கிட்டு இருக்காங்க கிறிஸ்தவ பேர். ஆனால் கிறிஸ்தவர் ஆக முடியாது. நீ ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தபடினாலே கிறிஸ்தவன் அல்ல, மற்ற இடத்துல பிறந்தபடினாலே அல்ல. நாம் அனைவரும் மனுஷன் தான். ஆனால் அந்த எலி பிஸ்கெட் ஆகும் எப்போ தெரியுங்களா? பிஸ்கெட் கம்பெனியில் போய் பாருங்கள், அங்கே கோதுமையை கட் பண்ணி போடுற நேரத்தில் பெரிய பெரிய பெருச்சாலி கூட உள்ளே அப்படியே ஓடிடும். வர நேரத்தில் எப்படி வரும்? பிஸ்கெட்டாக வரும். அதுபோல் நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக நாம் ஏற்றுக்கொண்டு அவருக்குள்ளாக வாழ்கின்ற வேளை, அருமையான பன்னீர் ஐயாவுடைய சரித்திரத்தை நான் கேள்விப்பட்டேன். அவர் இந்த சபையை கட்டுவதற்கு பெரிய தூணாக இருந்தாராம். பாருங்க எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதம். அதை போல நாம் மரிக்கின்ற வேளை நம்மை குறித்து மற்றவர்கள் சொல்ல வேண்டும். எனவே அந்த ஒரு சாட்சி என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? நான் கட்டுகிறவனா இருக்கிறேனா, இல்லை என்றால் உடைக்கிறவனா இருக்கின்றேனா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். எனவே பிரேதமான என்னுடையவர்கள், முதலாவது மரித்த உம்முடையவர்கள், கிறிஸ்துவுக்குள்ளாக மரித்தவர்கள். எனக்கு ஒரு விசுவாச நம்பிக்கை உண்டு. ஏன்னா ஆண்டவர் வருகின்ற வேளையிலே நாங்கள் மறுபடியும் முகமுகமாய் பார்ப்போம், சந்திப்போம் என்ற விசுவாசம் எங்களுக்கு உண்டு, அருமையான தாசனுக்கு உண்டு, குடும்பத்துக்கு உண்டு. இன்றைக்கு உங்களுக்குள்ளாக அந்த விசுவாசம் உருவாக ஆண்டவராக இயேசுவை உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்வது மிக நல்லதாக இருக்குது. எனவே முதலாவது மரித்த உடையவர்கள், ரெண்டாவது பிரேதமான என்னோட கூட. அந்த எலி குட்டி அந்த பாக்ஸில் இருக்கிற மாதிரி கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்த, கிறிஸ்துவை அறியாமல் வெறும் பாட்டு பாடிக்கின்னு, ஏமாற்றிக்கின்னு, மற்றவங்களை குறை சொல்லிக்கின்னு, மந்திரம் மாயம் பண்ணிக்கின்னு இருந்து வாழ்கிற கிறிஸ்தவம் கிறிஸ்தவர்கள் அல்ல. மன்னிக்கணும், அன்பு கூறணும், நேசிக்கணும், நம்ம மற்றவர்கள் மீது கோபப்படக்கூடாது என்கிறதை போதிக்கிறது கிறிஸ்தவ சித்தாந்தம். அதன் வழியிலே நாம் நடக்கின்ற வழியில அருமையான தாசனுக்கு எப்படி முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமாய் இருப்பார், நீண்ட ஆயுசு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கர்த்தருடைய கிருபை. எனவே இரண்டாவது சொன்னார் பிரேதமானவர்கள், நாம் பிரேதமானவர்களாக இருக்கக்கூடாது, நாம் கிறிஸ்துக்குள்ளாக மரித்த. மூன்றாவது சொன்னார் மண்ணிலே
தங்கி இருக்கிறவர்களே, நம்மளாம் மண்ணில் தங்கி இருக்கிறோம். இந்த மண் என்னைக்கு இந்த சரீரம் மண், வீடு போன்னு சொல்லுது, காடு வா அந்த பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணுறாங்க பாருங்க, ரொம்ப சந்தோஷம். நினப்பு இன்னும் நம்ம கல்லறைக்கு போய்கிட்டு இருக்கோம், அதை யோசிக்கிறது இல்லை. மண்ணிலே தங்கியிருக்கிறவர்களே, நீங்கள் இதை யோசிக்க வேண்டும். மரித்தோரை பூமி புறப்பட பண்ணும். ஆண்டவருக்குள்ளாக நீங்கள் மரிப்பீர்கள் என்றால் நிச்சயமாக ஆண்டவருடைய வருகையிலே நாம் முகமுகமாக ஏற்றுக்கொள்ளப்படுவோம். அந்த கிருபையிலே தரும்படியாக நாம் அனைவருமாக எழுந்து நிற்போம். பாவ சஞ்சலத்தை நீக்கிய பிராண நண்பர் தான் உண்டு என்கிற பாடலை நாம் ஒரே ஒரு அடியை மாத்திரம் நாம் சேர்ந்து பாடுவோம். பாவ சஞ்சலத்தை நீக்க பிராண நண்பர் தாருண்டே, எழுந்து நின்று நம்முடைய கர்த்தருடைய ஜெபத்தை நாம் சேர்ந்து சொல்லுவோம். பரம பிதாவே,
உடைய நாமம் பரிசுப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமனதே செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்கப்படாமல் தீவிரம் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் எங்களுடைய கூடையிலே. ஆமென். ஜெபம் செய்வோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாக திரியேக தகப்பனே, இந்த நாளிலும் மரித்த உம்முடைய அருமையான தாசன் பன்னீரையாவுக்காக, அவருடைய மனைவி பிள்ளைகளுக்காக, பேர பிள்ளைகளுக்காக, மருமக்கள்மாருக்காக, உறவுகளுக்காக, நண்பர்களுக்காக, சபை விசுவாச குடும்பங்களுக்காக உம்முடைய கரத்தினிட வருகிறோம். தொடர்ந்து தூதனானவர் எங்களோடு கூட வருகிறவர்களால் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த காரியங்களை எந்த தடையும் இல்லாதபடிக்கு நன்மைக்கு எதுவாக நடத்தி தந்து நீர் மகிமைப்பட வேண்டுமாய் இறைமைதன் இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூய ஆவியாருடைய அந்யோன்யமும் சமான வழி நடத்துதலும் நம் அனைவரோடும் விசேஷமாக தாசனை விட்டு சென்ற மனைவி பிள்ளைகளோடும் குடும்பத்தாரோடும் கர்த்தரை அவர்கள் தங்கியிருப்பாராக. நீங்காதே